Welcome to Abhi's Classroom. In this video, we are going to see 7th Standard English Workbook, Worksheet 9. Worksheet 7 and 8 வந்து ப்ரோஸ் இருந்ததுனால ஃபஸ்ட்டு கிராமர் பார்த்துப்போம் அப்படிங்கிறனால நான் அதை அப்புறம் பண்ணுறேன். இப்போது கிராமர் அட்ஜெக்டிவ்ஸ். இந்த அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Okay. First one, underline and write the adjectives in the blanks given below. இதில் எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸை அதை அண்டர்லைன் பண்ண சொல்லி அதை எழுத சொல்கிறாங்க. இட்ஸ் அ குட் அப்படின்னா இட்ஸ் அ குட் ஃப்ரூட் ஆர் குட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த ஃப்ரூட்டை இது டிஸ்கிரைப் பண்ணதுனால இட்ஸ் அ குட் இஸ் அ அட்ஜெக்டிவ். திங்க் அப்படிங்கிறது இல்லை, அது வந்து வேர்ப், அது அட்ஜெக்டிவ் கிடையாது. பியூட்டிஃபுல், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள், அப்போ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். டால், ஹீ இஸ் அ டால் பாய், டால் வந்து அட்ஜெக்டிவ். அப்ரிஷியேஷன், இது அட்ஜெக்டிவ் கிடையாது. த ஸ்மார்ட் பாய், அப்போது இது அட்ஜெக்டிவ். ஃப்ளார், ஃப்ளார் வந்து ஒரு நவுன், அதனால கிடையாது. அப்போ எதெல்லாம் அட்ஜெக்டிவ், குட், பியூட்டிஃபுல், டால், ஸ்மார்ட் அப்படிங்கிறத நாலும் அட்ஜெக்டிவ்ஸ். செகண்ட் ஒன், அண்டர்லைன் த அட்ஜெக்டிவ்ஸ் இன் ஈச் சென்டென்ஸ், தென் ரைட் தி நவுன் இட் டிஸ்கிரைப்ஸ் இன் தி blank. இப்போ இந்த சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ்ஸை அண்டர்லைன் பண்ணிக்காங்க. இப்போது தி பெயிண்டிங் வாஸ் பியூட்டிஃபுல், அப்போ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். தென் ரைட் தி நவுன் இட் டிஸ்கிரைப்ஸ், எந்த நவுனை இந்த அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணுதோ அதை எழுத சொல்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு ரைட் பெயிண்டிங். பெயிண்டிங்கு தான் இந்த அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணதுனால வி ஹாவ் டு ரைட் பெயிண்டிங். மை லேசி ஃப்ரெண்ட் ஃபெல் அஸ்லீப் இன் த கிளாஸ், என்னுடைய சோம்பேறி ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணால் கிளாஸில் தூங்கினான். அப்போது ஃப்ரெண்டை டிஸ்கிரைப் பண்ண வார்த்தை இது லேசி, அதனால் லேசி இஸ் அட்ஜெக்டிவ். The noun is friend. Third one, how does my new dress look? New is adjective which describes the noun dress. So the noun is dress. Third one, complete the sentences below with the adjectives from the word bank. இந்த அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எதுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபில்அப் பண்ணணும். என்ன அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஃபிகல்ட், ஹார்ட், ஸ்லோ, ஸ்கேரி, சாஃப்ட், ஃபாஸ்ட். திஸ் டோஸ்ட் வாஸ் ஸோ டேஷ் ஐ குட் பேர்லி ஈட் இட். இந்த டோஸ்ட் எப்படி இருந்துச்சு, இந்த பிரெட் டோஸ்ட் அது வந்து எப்படி இருந்துச்சா, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஐ குட் பேர்லி ஈட் இட், சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருந்துச்சு. அப்போ ஹார்ட் அப்படிங்கிறது தான் இங்கே வரும். ஹார்ட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். பி, ஐ சா டேஷ் மூவி ஸ்கேரி, ஒரு பயங்கரமான படத்தை நான் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு, ஐ ஃபெயில் த டெஸ்ட் பிகாஸ் இட் வாஸ் டூ டேஷ் டிஃபிகல்ட். அந்த டெஸ்ட்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுக்கு டிஃபிகல்ட். அண்ட் தி டார்டாய்ஸ் இஸ் அன் அனிமல் தட் இஸ் ஸ்லோ. டார்டாய்ஸ்னால் எனக்கு தெரியும் ஆமை, அது வந்து எப்படி இருக்கும், மெதுவாக போகும் இல்லையா, slow, that is okay. Next one, rewrite the sentences using the antonym to the underlined adjectives. இது அந்த அட்ஜெக்டிவ்ஸுக்கு ஆன்டனிம் கொடுங்க. ஆன்டனிம்னா என்னது, ஆப்போசிட்டில் எழுதிட்டு அதை ரீரைட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. தி ஹவுஸ் இஸ் டர்ட்டி, டர்ட்டினா அழுக்கு தெரியும், இதுக்கு ஆப்போசிட் என்னது, க்ளீன். அப்போ எப்படி எழுதுவேன், தி ஹவுஸ் இஸ் க்ளீன். The child is happy, ஹாப்பிக்கு ஆண்டனம் என்னது, sad. அப்போ எப்படி ரீரைட் பண்ணுவேன், the child is sad. Next one, the painting is costly. The antonym to the costly is cheap. So we have to write the painting is cheap. Next one, fifth, underline the adjectives in the following passage and rewrite the passage using the opposite of the underlined adjectives. அதே மாதிரி தான் ஆன்டனிம்னாலும் ஆப்போசிட்னாலும் ரெண்டும் ஒன்று தான்.
அந்த அட்ஜெக்டிவ்ஸ் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதனுடைய ஆப்போசிட்னால் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. சாஹித்யா இஸ் அ ஸ்மால் கேர்ள். ஷி லிவ்ஸ் இன் அ ஒயிட் ஹவுஸ். ஷி இஸ் டால் அண்ட் தின். ஷி ஹேஸ் பிளாக் ஹேர் அண்ட் ஸ்மால் ஐஸ். எவ்ரி ஒன் சேஸ் தட் ஷி இஸ் வெரி டாக்கட்டிவ். இப்போது ஃபஸ்ட் சென்டென்ஸில் எது அட்ஜெக்டிவ்? ஸ்மால். அப்போ எதனால் ரீப்ளேஸ் பண்ணணும்? ஸ்மால்னுடைய ஆப்போசிட் என்னது? பிக். சாஹித்யா இஸ் அ பிக் கேர்ள். ஷி லிவ்ஸ் இன் எ ஒயிட் ஹவுஸ். ஒயிட்டுக்கு ஆப்போசிட்டு பிளாக். அதனால் ஷி லிவ்ஸ் இன் அ பிளாக் ஹவுஸ். ஷி இஸ் டால் அண்ட் தின். இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். டால் அண்ட் தின் அட்ஜெக்டிவ்ஸ். டால்னுடைய ஆப்போசிட் ஷார்ட்டு, தின்னுக்கு ஃபேட். Then she has black hair and small eyes. Blackங்கிறது adjective, smallங்கிறது adjective. The opposite, the black is white and small is big. So next, everyone says that she is very talkative. Everyone says that she is talkative அப்படிங்கிறது adjective. talkative என்னது? பேசிட்டே இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் என்னது? quiet. Everyone says that she is very quiet. Next one, sixth one. Fill in the blanks by choosing appropriate adjectives given in the brackets to complete the dialogue. இதில் ஒரு டயலாக் கொடுத்துருக்காங்க. யாழினி, கார்த்திக்னு 2 பேர் ஒரு உடன் ஷாப்புக்கு போகிறாங்க. அதனால டயலாக். யாழினி, I like this dash table. Let us buy it for our new house. அப்போது இங்கே வந்து பிக் ஆர் ரவுண்ட் அப்படிங்கிறதுல ஒன்று நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸை பார்க்கும்போது உனக்கு தெரியும் அங்கே என்னென்னு. கார்த்திக் சொல்கிறான், ஐ ப்ரிஃபர் டேஷ் டேபிள். வி கேன் இன்வைட் மோர் பீப்புள் டு டின்னர் இஃப் வி பை தட் ஒன். அப்போது இங்கே நிறைய பேரை வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிடலாம். அதனால நம்ம ரெக்டாங்குலர் டேபிளை தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் தான் இங்கே ரவுண்ட் டேபிள் அப்படின்னு யாழினி சொல்லியிருந்தா அவன் இப்படி சொல்லியிருப்பான். அதனால் we have to write round in this blank. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் அப்படின்னா ரவுண்ட் டேபிளில் வந்து நிறைய பேர் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால இங்கே இந்த டேஷில் என்ன வரும்? ரெக்டாங்குலர் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு யாழினி கேட்குறான், ஷல் வி பை காஃபி டேபிள்? காஃபி டேபிள் பார்ப்போமா நெக்ஸ்ட்டு வாங்குவோமா அப்படின்னு. கார்த்திக் என்ன சொல்கிறான்? எஸ், தி டேஷ் டு காஃபி டேபிள் ஓவர் தேர் லுக்ஸ் நைஸ் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்குது இல்லையா ஒரு ட்ரையாங்குலர் டேபிள், அது வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது ஏன் ட்ரையாங்குலர் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, இங்கே யாழினி என்ன சொல்கிறா பாரு. ஒய் டோன்ட் வி டேக் த டேஷ்? I don't think a triangular one will look nice in our sitting room. சிட்டிங் ரூமில் எனக்கு ட்ரையாங்குலர் ஒன் வந்து நல்லா இருக்குன்னு தோணலை அப்படின்னு சொல்கிறான். அப்போது இங்கே ட்ரையாங்குலர்னு அவன் மென்ஷன் பண்ணதுனால அவன் கார்த்திக் அப்படிங்கிறவன் என்ன சொல்லியிருக்கணும்? இங்கே ட்ரையாங்குலர் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சரியா? அதனால் ட்ரையாங்குலர்னு சொல்கிறதுனால இவன் என்ன சொல்கிறான் ஆப்போசிட்டாக? அப்போ நம்ம ஸ்கொயர் ஏன் எடுக்கக்கூடாது? ஒய் டோன்ட் வி டேக் த ஸ்கொயர் டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நெக்ஸ்ட் கார்த்திக், ஓகே, வாட் அபவுட் த டேஷ் பர்பிள் ஸ்டைலிஷ் சேர்? ஐ ரியலி லைக் தம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இங்கே ஏன் நம்ம ஸ்டைலிஷ்னு சொல்லக்கூடாதுன்னா, இங்கே சொல்லும்போது பார், இங்கே வந்து யாழினி என்ன சொல்லியிருக்கா? ஓகே, பர்பிள் இஸ் மை ஃபேவரட் கலர் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இங்கே என்ன இருக்க முடியும்? இங்கே பர்பிள் அப்படின்னு சொன்னால் தான் ஓகேன்னு சொல்ல முடியும். அதனால் we have to write purple in this blank. Come, let's go for billing. உன்னை யாழ் என்ன சொல்கிறா? பர்பிள் இஸ் மை ஃபேவரட் கலர். கம், லெட்ஸ் கோ ஃபார் பில்லிங். பில் போட போவோம் அப்படின்னு சொன்னான். கார்த்திக் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே, இந்த டயலாக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன், ரீஅரேஞ்ச் தி கிவன் வேர்ட்ஸ் டு மேக் எ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஒரு ஜம்பிள்டாக இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சென்டென்ஸ், மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக மேக் பண்ணணும். இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு எடுப்பேன் தேர். நெக்ஸ்ட்டு ஆர். தேர் ஆர் மை 2 பிங்க் ஓவர் ஸ்வெட்டர்ஸ். இது என்னுடைய 2 பிங்க் கலர் ஓவர் ஸ்வெட்டர்ஸு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் எவ்வளோ அட்ஜெக்டிவ்ஸ் வந்திருக்கு? 3 வந்திருக்கு இல்லையா? மை 2 பிங்க். சரி, நெக்ஸ்ட்டு 8th ஒன்,
Frame 2 sentences based on the picture below using the given noun. ராஜா எப்படி இருக்கான், சிரிச்சிட்டே இருக்கான். அப்போ என்ன எழுதணும், ராஜா இஸ் ஹாப்பி அப்படின்னு எழுதணும். சோமு, சோமு இஸ் இருக்கான் இல்லையா, அதான் சோமு இஸ் சேட். ஓகே, அடுத்தது ரைட் அ சினானிம் அட்ஜெக்டிவ் ஃபார் த ஃபாலோயிங் அட்ஜெக்டிவ்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் அ டிக்ஷனரி. டிக்ஷனரி யூஸ் பண்ணி இதில் இருக்கிற அட்ஜெக்டிவ்ஸுக்கு சினானிம் எழுது, மீனிங் எழுதுன்னு கேட்குறாங்க. சினானிம்னா மீனிங் உனக்கு தெரியும். இப்போ எக்ஸ்பென்சிவ்க்கு இன்னொரு வேர்டு என்ன சினானிம், மீனிங் என்ன அப்படின்னா காஸ்ட்லி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஓல்டு, ஓல்டுக்கு ஏஜ்டு, ரொம்ப வயசானவங்கன்னு அர்த்தம். அடுத்தது ஹியூமரஸ், ஹியூமரஸ்னால் நகைச்சுவை, அதுக்கு இன்னொரு வார்த்தை சினானிம் ஹிலாரியஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஃபன்னி, ஃபன்னினாலும் ஹியூமரஸ்னாலும் ஒன்று தான். கோமிக்கல், காமிக்னு சொல்கிறோம் இல்லையா, காமிக் அப்படின்னா கோமிக்கல்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது 10th one, frame a sentence using any one of the adjectives given below. அதான் ஒரு அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கன்னு பொறுத்திருக்கு. 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 அட்ஜெக்டிவ்ஸ். சக்ஸஸ்ஃபுல், கம்ஃபர்டபுள், ஆன்ஷியஸ்ன்ட்டு நம்ம 2 எழுதியிருக்கோம். சச்சின் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட்டர். சச்சின் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட்டர். ட்ராவலிங் இன் ட்ரெயின் இஸ் அ கம்ஃபர்டபுள் ஒன். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப வசதியானது, கம்ஃபர்டபுள்னால் வசதியானது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நீங்களாக வேறு சென்டென்சஸ் எல்லாம் நீங்களாக ஃப்ரேம் பண்ணுங்கள், யோசித்து நீங்களாக ஃப்ரேம் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். குட் பை.